சார் வந்து பெரிய டான்ஸர். நான் அவரை பார்த்து தான் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணேன். அண்ட் யூ டூயிங் இட். அதனால் நான் அதை ஞாபகப்படுத்தலை, என்னையும் கொஞ்சம் பார்த்துங்கன்னு தான் சொன்னேன். கூப்பிட்டு வந்தாங்க என்ன, இவர் ஆடிட்டு இருந்தார், இப்படி திரும்பி பார்த்தாரு என்ன, நல்லா இருக்கு எடுங்க அப்படின்னு, நீங்கள் இருக்கீங்க ஷார்ட்டில் அப்படின்னு நானா அப்படின்னு. கமல் சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு 3 பேஜ் டைலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதில் இருந்தார். நான் உள்ளே போகும்போது சிம்பு சார்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் மணி சாரோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்டா. தக் லைஃப்ல ஹவு டிட் த கான்வர்சேஷன் ஸ்டார்ட்? எப்படி சார் இது ஆரம்பிச்சது இந்த காம்போ? சார் தக் லைஃப் ஆன்சர் கொடுப்பீங்களா சார் நீங்க? No, I think Ponniyin Selvan, I really loved doing both the versions of Ponniyin Selvan. There was a lot of freedom. I probably worked 300% more, and we selected 100% for everything. I wanted the movie to work. And in this case, working with Mr. Kamal Haasan, it was like a, you know who he is. So my thing was, what can I give new to this project? What can I throw off? Like how you said, unlearning is a very, very important thing. We started appreciating other people's work or our own work, and when you do that, you carry that whole baggage again. So in this case, I was like, how can I throw out all that stuff and get something new for this project? So that was the plan. Nice. So was there any memorable discussions Kamal sir oda Mani sir நீங்க work பண்ணும்போது சேர்ந்து? கமல் சார் ஃபோன் பண்ணிட்டு இதில் உங்களோட ஃபுல் ஃபார்ம் இருக்கணும்னு சொன்னார். ஒரு லவபிள் த்ரெட் கொடுத்தாரு தகு மாதிரி. சார் ஃபுல் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் வேற லெவல். I really loved it. I think he was meaning that beyond you what can you do ன்ற மாதிரி. You always you must do beyond yourself and you're doing it. அதனால் நான் அதை ஞாபகப்படுத்தலை, என்னையும் கொஞ்சம் பார்த்துங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா எவ்ரிடே இட் இஸ் லைக், வயரை எப்படி சார் குறைக்கிறது, டெய்லி குறைக்கணும். இதுங்க வயிறியா இல்லை சாப்பாடு, அது மாதிரி ஆசையை குறைக்கணும். அது அவர் வந்து ஆசைப்படுறது பூரா அவருடைய ஒர்க்குக்காக தான் ஆசைப்படுறாரு. ஸோ அவருடைய ஒர்க்கு தன்னால் நல்லா நடக்கும். நம்ம we must give him the most encouraging environment. அதுதான் ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட். கதை கேட்குறவங்க கிட்ட யார்கிட்ட நீங்கள் வந்து ஃப்ரேமில் இருந்தால் போதும் இன்ஸ்பிரேஷன். ஸோ டோன்ட் வரி. இல்லை ரொம்ப முக்கியம் அது. அண்ட் ஐ திங்க் தட் வே அவருக்கு நல்ல மியூசிக் கிடைக்கிறதுக்கு காரணம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன வேணுங்கிறத உறுத்தாமல் தேவையை மட்டும் சொல்லுவார். கதையாக இருந்தாலும் ஆக்டிங்காக இருந்தாலும் அவர் அப்படி தான். இது நான் ஏற்கனவே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சட்டிலாக இருக்கும். இது பண்ணால் என்ன, பண்ணல என்னன்னு தோணும். அது பண்ணோன்னா தெரியும். அது பண்ணாமல் இருந்திருந்தோம்னா எவ்வளோ பெரிய பெசகாக இருக்கும்னு. சின்ன சின்ன விஷயம் டப்பிங்கில் நான் நேர்த்தி பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். சார் அதில் கொஞ்சம் அந்த இது காட்டுவீங்களே, அது காட்டுங்கன்னாரு. காட்டுறேன், சரி பட் அந்த டேக்கை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் வேறு இடத்துல பக்கத்தில் வேலை பார்த்துருந்தார். வந்ததும் அந்த இடத்த கொஞ்சம் அப்படின்ட்டு போயிட்டார். அவர் சொன்னேன்னா, இனிமேல் அந்த ஐடியா கொடுக்காதீங்க, உங்களுக்கு தெரியணும் டைரக்டருக்கு என்ன வேணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். நீங்கள் எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மி. To add to that stuff, I initially when the story was told, I had usually do some ideas. So I thought I'll do a very, very theme for this film, very emotional. And சொல்லிட்டு கொடுத்தா அது ஒரு பேஷனட் லவ் சாங்கை மாற்றி விட்டார். எப்படி சார் ஒர்க் ஆகும்? I said, no, whatever he picks is always gold. So let's trust us. And after working for a month, I think, because it turned out to be something very, very special. Everybody said, "This is party varla enna mari." So not the song, but another song. Super sir, nice. Now going to STR sir. STR sir, மணிரத்னம் சார் கூட மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க.
அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருந்தோம், கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து எதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கும் போது அவர் சொன்னார், என் படம் எதுவும் பண்ண வேணா, நம்ம 2 பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறதே கஷ்டம், இதில் மணி சார் வேறு கூட இருக்காரா. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போனால் 2 பேர் டக்குன்னு அந்த டைமில் பார்ப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் வர முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தெம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ஐ எம் வெரி பிளஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போது நம்ம வந்து சார்கிட்ட நான் எப்போவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸை தான் நான் பார்த்தேன். என்னென்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் பண்ணதுக்கப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேருக்குமே. ஸோ அதுதான், ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இவங்க பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, ட்ரிஷா மேம் இருக்காங்க, ஜோஜு ஜான் சார், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே அதே தான் ப்ராப்ளம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் பார்த்துப்போம். சார் வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவோம். இப்போ என்ன டைலாக் மறந்துடும். அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, அவரை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுதுங்க. த்ரிஷா வந்து கேட்பாங்க, எதுக்கு 1 more எடுக்கிறாங்க, எதாவது தெரியுமான்னு. யாருக்கு தெரியும் சொல்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு 1 more எதுக்கு 1 more. அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் ஏதோ மைக்கில் சொல்லுங்க சார். மணி சார் அதை மைக்கில் சொல்லுங்க சார். இல்லை நிஜமா அப்படி கேட்டிங்களான்னு கேட்குறேன். மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்கிரட்டா சார். யா. ஸோ ஈவன் அபிராமி மேம் நாங்கள் எல்லாருமே நிற்கும் போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதை மீறி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்களால் தான் 1 more 2 second take அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தோம். பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் வேற டான்ஸ் வேற ஆடி இருக்கீங்க சிங்கிச்சா சாங்கில், அது கமல் சாரோட. 2 பேருமே பயங்கரமான டான்சர்ஸ். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் 2 பேர் சேர்ந்து பண்ண போறீங்க, டான்ஸ் ஆட போறீங்க அப்படின்னு ஒன்று. கமல் சார் நீங்களும் இதுக்கு பதில் சொல்லணும் சார். 2 பேர் சேர்ந்து இது ஆடி இருக்கீங்க, ஏன்னா எங்களுக்குலாம் அது ஒரு ட்ரீட். சார் வந்து பெரிய டான்ஸர். நான் அவரை பார்த்து தான் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணேன். ஸோ அவர் அப்பயே பண்ணிட்டார் பயங்கரமாக டான்ஸ் இதெல்லாம். பட் என்னன்னா இன்றைக்கும் வந்து அந்த கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாமல் ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணும்போது சார் நார்மலாக பார்த்துக்கிட்டாரு. பட் டேக் வந்தோடனே மிரட்டிட்டாரு. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனைக்கும் அந்த காஸ்டியூம் வந்து சார் போட்டு வந்து ரொம்ப ஹெவியான ஒரு காஸ்டியூம். இட் வாஸ் இன் டெல்லி வி ஷாட் த சாங். இட் வாஸ் வெரி ஹாட். வி வர் ஆல் ஸ்வெட்டிங் அண்ட் இட் வாஸ் வெரி டஃப் டு ஷூட். எனக்கே ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன், சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல். ஸோ நான் பார்த்தேன், சரி இவர் எப்படி ஆடுவார், வெயில் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி லைட்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நம்ம கேஷுவலாக வீல் ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தேன். திடீர்னு டேக் வந்தோடனே எங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல, அப்படின்னு ஒன்று நான் நின்றுட்டேன். எதிர்பாருங்கள். ஸோ தட் வாஸ் வெரி நிஜமாக நடந்தது என்னன்னு மணி சாருக்கு தான் தெரியும். அதை கூப்பிட்டு வந்தாங்க என்ன, இவர் ஆடிட்டு இருந்தார், இப்படி திரும்பி பார்த்தாரு என்ன, நல்லா இருக்கு எடுங்க அப்படின்னு, நீங்கள் இருக்கீங்க ஷார்ட்டில் அப்படின்னு. நானா அப்படிங்க, வேணாமே நாயகன்லேயே நான் ஆடலை, நான்லாம் கிடையாது ஆடுங்கன்ட்டாரு. அதனால நான் முதல்ல இருந்ததில் அதில் பெரிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஆடுறதா இல்லை. அதனால ரிஹர்சல்லாம் அரை மனசா பார்த்தா ஆடுங்கன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். நாயகன்லேயும் அப்படி தான் சொன்னார், நான் ஆட மாட்டேன் ஆடுங்கன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆடினேன் நான். அதான் நடந்துச்சு இதுலையும். பட் இவங்கெல்லாம் எனக்கு என்ன நல்லா எடுங்க நல்லா வரட்டும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரோட எனர்ஜியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு எனர்ஜி வந்ததுக்காக இந்த ஆள் ராட்சச எனர்ஜியாக அதில் கொஞ்சமாவது கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜியை தவிர
எனக்கு ஈஸியாக வருங்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். சூப்பர் சார், நைஸ். இப்போ கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா அவர்கள். யா, இங்கிலீஷ்? யா, ஓகே. They want you to share that in English, sir. Okay, once again. sorry. Yeah. No, emotional, we got carried away. Yeah. No. Actually, what happened is he was saying that I did well and all that. I was not prepared for dancing at all. I came and stood there and he showed the rehearsal and it's a fantastic. Shoot it. He said, no, you practice. You are dancing there. So he was saying I came there and suddenly showed my talent. No, I was trying to match up with him and his age. That was fantastic because I was thinking, okay, sir will do it very softly, lightly, so we'll also do it in the same style. I saw his energy and I stopped. So I couldn't, match him. So then it was like a magic to dance along with sir. That's all. அண்ட் அனதர் திங், எல்லாரும் எங்கள் அம்மா திட்டுறதுக்காக யூஸ் பண்ண வார்த்தை இப்படி ஒரு பெருமையாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது எல்லாரையுமே நீங்கள் தக்குன்னு கூப்பிட்றீங்க. எங்கள் அம்மா என்ன மட்டும்தான் அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கே வந்துட்டானா அந்த தக்கு அப்படிம்பாங்க. அது இப்போ எல்லாருக்கும் பட்டமாக மாறினதில் எனக்கு சந்தோஷம் தான். ஜோதியில் கலந்துட்டேன். I'm sorry, sir, to interrupt. One thing I have to say, as a dancer, or dance தெரிஞ்சனால from childhood I've been learning to dance. There is a shot in Sagalakala Vallavan where light will move from left to right. So basically, any dancer, any actor can dodge that. That anybody can do it. But in cinema, we have to know that every song has a tempo. So in that timing, you have to do the movement also. At the same time, you should make sure that, the light doesn't hit your head. You don't get, hit. So every time when I see that song, I used to think what a talent sir is, because that's not easy to pull off like that. I can keep telling like on and on. There is a lot of things which he has done. So it's a great inspiration, sir. Thank you, sir. Thank you so much. ட்ரிஷா மேம், நீங்கள் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோடையும் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ், பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம கமல் சார் கூட நடிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்வீங்க, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன், இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கேன்னு. வாட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் த மோஸ்ட்? Honestly, just like how Simbu said, right? When we enter a set, when there is a Mani sir, Kamal sir, there's a certain aura they have always carried that we have grown up with. Yeah. So you're always a little, so a bit awestruck because you're like, you don't know what to do over there, right? What I admire and respect about both of them, and I've had the privilege to do 3 films with each of them. Yeah, I was about to say And that. the first time I met them, of course, there was a little bit of that being awestruck, tongue-tied. They make sure they burst that bubble. They make sure of it. There's a comfort that I probably share with Mani sir and Kamal sir that I may not actually share with a fellow contemporary star also, because they make sure they burst that bubble. We do so much of rehearsals, homework, and to be very honest, with the body of work I've done, when I have worked with Mani sir and Kamal sir, these are the films I think I have spent more rehearsal days than shooting days. So by the time we go on set, there's no hierarchy or this one's bigger than that one, or even if there is a child, Kamal sir will make sure he tutors them in what they're supposed to do. So because we have this backup when we come on set, everything becomes so much easier for us on set. And that, I think, is where, they're legendary for very many varied reasons, but this is one reason that has always stood out for me. Okay, nice, lovely. Like you said, 3 films with Mani sir, 3 films with Kamal sir, 3 films with STR sir. Any changes? இல்லை அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்துருக்கோம். செட்டில் எப்படி இருப்பீங்க ஷூட் பண்ணும்போது? ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? Changes are just the same. இப்போ actually where Mani sir is concerned, I was relatively new நான் ஆயுதியை எடுத்து பண்ணும்போது, and it was a fairly simpler role also. ஆனால் அந்த ஒரு hard work and the way he tortures us then and now is just the same. Jokes apart, but I don't see any change. And like Mani sir mentioned about Kamal sir, the certain
he treats every film like it's his first film. So I'm like, wow, we have so much to learn. There's so much to learn. How do you still have the same passion, the same energy, the same and it does not even have to be a complicated scene or a song. Even for the smallest of things, it is 100% out there on their sets. And Simbu and I have come a long way. We've been friends also for a long time. So, and you know, when you're working with a friend, there's obviously a certain comfort. You don't need to break the ice anymore. And from what we've done before and now is a very, very vast change in terms of character and role, which I'm sure in time closer to the release date we will speak about. Okay, that's nice. So tell us about the other star cast, working with them and experience. So Jojo most of Johnson. my scenes, were with Kamal sir and Simbu only. Okay. And the rest was probably in a song where I got to meet Abhirami, and I unfortunately didn't have any scenes with them because I was not there in any of the gangster portions. So, but from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film. And what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off. But of course, it's a Mr. Mani Ratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Super. Lucky. நீங்கள் எல்லாமே lucky அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒர்க் பண்ண முடியலன்னு அசோக் செல்வனை காமிச்சிங்க. ரொம்ப சேட் ஆயிடுச்சு அவர் ஃபேஸு. ஐ நோ, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. மணிரத்னம் சார், கமல் சார், சிம்பு சார், ஏஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது அசோக் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்பல, பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ட்ரீம். நான் உங்களை பார்த்தே வளர்ந்துருக்கேன். த பார்ட் ஆஃப் மை லைஃப், த பார்ட் ஆஃப் மீ. ஸோ ஃபஸ்ட்டு நம்பல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன் அண்ட் தே லைக்ட் இட் அண்ட் இட் ஸ்டில் ஃபீல்ஸ் சர்ரியல். உண்மையாக சொல்லணும்னா இன்னமும் எனக்கு வந்து எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கே உட்காந்துருக்கிறது. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மணி சார் தான் சூஸ் பண்ணார். ஸோ ஐட் லைக் டு தேங்க் ஃபார் தட். ஓகே, ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஒன் செட்டில் எப்படி இருந்தது? அதை அடக்கி வைக்க வேண்டியதாக இருந்ததுங்க. காட்ட முடியலையா? காட்ட முடியல. யார்கிட்ட காட்டுறது அப்படின்னு இருந்ததா? இல்லை, கமல் சார் ஃபஸ்ட் டே ஷூட்டு 3 பேஜ் டைலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதில் இருந்தார். நான் உள்ளே போகும்போது சிம்பு சார்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் மணி சாரோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்டா. அதுக்கப்புறம் நேற்று தான்டா நான் வந்து கமல் சார் இந்த சைடு, நாசர் சார் இந்த சைடு நடுவில் நின்றுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. அப்புறம் கமல் சார் கண்ணை பார்க்காத அப்படின்னாரு. பார்க்காத. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கினேன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் அந்த நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னு. பட் யா, மணி சார் அண்ட் கமல் சார் மேட் மீ கம்ஃபர்டபுள். பட் எனக்கு என்னன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்கும்ல மைண்டில், இவங்கெல்லாம் என் ஹீரோஸ், என் சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஸ்டில் மை ஹீரோஸ், ஸ்டில் மை இன்ஸ்பிரேஷன். எவ்ரிடே ஐ டாக் அபவுட் தெம். ஸோ இதோட சேர்ந்து காம்பினேஷனோட நடிக்கணும். அண்ட் இட் வாஸ் அ ஸ்பெக்டாகுலர் டே. ரொம்ப ஐ என்ஜாய்ட் இட் ஈவன் தோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். கமல் சார் சொன்ன மாதிரி எச்ச முடுங்கல, கால்லாம் நடுங்குச்சு சார், எச்சலாம் முடுங்கல. ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் ஆல்சோ அகெயின் இட் ஒன் ஆஃப் மை most memorable days. Yeah, I'll always remember that. Cherish it. We're so happy for you. Now coming to Jojo Jot sir. சார், உங்களுடைய டெய்லி ஷூட்டிங்கே ஐ லவ் யூவோட தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கமல் சார் சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தது சார் நீங்கள் ஆன் போர்ட் வரீங்க தக் லைஃப்பில் அப்படின்னும் போது எப்படி இருந்தது? இது கேரளா ப்ரெஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. அவரை பார்த்து எப்படி ஐ லவ் யூ சொல்லாமல் போக முடியும்? நான் சின்ன ரோல் பண்ணி தான் வந்தேன். அப்போது அந்தையிலிருந்து ஒரு ஆஸ் எ ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மணி சார் அண்ட் கமல் சார் வந்து என்ன அவர் பார்க்க முடிகிறதே ஒரு ஆசைன்னு சொன்னால் அந்த ஆசைனால சொல்கிறது ஐ லவ் யூ. அப்புறம் இந்த மணி சார் கூட ஒர்க் பண்ணும்போது சார் மாதிரி ஒரு லெஜெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, சாரோட ஃபிலிம் திங்கிங் வந்து வேறு லெவலு. இப்போது ஒரு சீன் பண்ணும்போது நம்ம நம்பி கூப்பிட்டு இருக்குது. இப்போ அந்த சீன் நல்லா பண்ணோம், அதை எப்படி நல்லா பண்ணோம் பயம் இருக்குது. ஏன்னா கமல் சார் இவர் எல்லாருமே இருக்கும்போது பயம்தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக நடித்த சீன் வந்து சிம்பு சார் கூட.
ஆஹா ஏன்னா நாங்கள் சூப்பர் சார். என்ன அப்படி என்ன ஜாலியா கம்ஃபர்டபுள் ஆக்கி விட்டாரு அவங்கள? இல்லை சாரும் டென்ஷனில் இருக்கிறார்ல. எல்லாம் டென்ஷன், கும்பலா டென்ஷனா இருக்கும். எல்லாருமே டென்ஷனில் இருக்கு. அப்போ வந்து சேம் பார்ட்டிஸ். அப்போ அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் கமல் சார் கூட வரும்போது இப்போ நான் வந்து நான் நல்லா நடிப்பான்னு நினச்சி தான் என்ன இங்கே கூப்பிட்டு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது நான் நல்லா நடிக்கணும்னு காமிக்கணும்ல. அப்போ நான் அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது ரிஹர்சல் போட்டுச்சு. அப்போ தனாதா கமல் சார் பொசிஷனில் இருந்தார். ஒவ்வொரு டேக் வரும்போது நான் எனக்கு முடியும்னு சொல்லிட்டு டேக் ரிஹர்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனல்னு சொல்லும்போது நான் இங்கே திரும்பி இருந்துச்சு. ஆனால் ஒரு குரலுக்கு ஒரு ஏன்னா பேக்ல இருந்து கமல் சார் வாய்ஸ் வந்துச்சு. ஐயோ நெக்ஸ்ட் டேக் எல்லாமே ரீடேக். அது என்ன சொல்கிறது, அது ஒரு நான் ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்குது கமல் சார் சொன்ன மாதிரி. என்னோட லைஃப்பில் வந்து அவர் வந்து அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி அது கற்றுக்கணும். இல்லை அந்த நான் வந்து சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ கற்றுக்கிட்டு வந்த ஆள் தான் நான். 30 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கொஞ்ச நாள் இருந்து தான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிது. அப்போ அவர் பண்ணுறது, அவரை பார்த்து அவர் பண்ணுற விஷயங்களை எப்படி போயிட்டு இருக்குது. சாரோட ஐபேடில் ஒரு 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டெவலும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குது கமல் சார். அப்புறம் நான் சின்ன கேப் கிடைக்கும் போது மணி சார்கிட்ட எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்பா. சிம்பிள் வேர்டில் எப்படி சொல்ல முடியாதுன்னு தெரியாது. அது அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்குது. எனக்கு கிடைச்ச என்னோட லைஃப்பில் கிடைச்ச என்னோட இந்த சினிமா, ஐ லவ் சினிமா, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அக்செப்டன்ஸ் தான். இவர் கூட உட்கார முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். இவர் எல்லாருமே ஃபேன்ஸ் தான். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு ரஹ்மான் சார், என்னால் எனக்கு சீன் இருக்குது, கண்டிப்பாக வாசிக்கணும். ரஹ்மான் சார் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடச்சிருக்கு. அப்புறம் ரவி சார் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிருக்கு. பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அது இந்த ஒர்க் வந்து பெரிய ஒர்க் ஆகிடும். நான் வந்து ஒவ்வொரு வீக்லுமே எனக்கு கான்டாக்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டு நான் கேட்பேன், எப்படி இருக்குது, என் கேரக்டர் எப்படி இருக்குது, படம் எப்படி வந்திருக்கு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஓல் க்ரூ எல்லாருமே சொல்கிறாரு வேறு லெவல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அப்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காருன்னு தெரியுது. ஆனால் கமல் சார் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் சார், உங்களை பார்த்தா நடுங்குது, பயப்படுறோம் அப்படின்னு. எதனால சார்? உங்களோட லுக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். இல்லை, என்னோட பயத்தை கடத்திட்டேன் அந்த முகம். எனக்கே பயந்தாங்க ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது. அதை காட்டிக்க மாட்டேன். வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். அதை அவங்கள கடத்திட்டு நான் வீர மாதிரி நின்றுட்டு இருக்கேனே தவிர எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஷாட்டுக்கு நடுவில் ஏன் மணிரத்னம் உட்கார மாட்டேங்கிறாருன்னா பயம்தான். ஏன் ரஹ்மான் திரும்ப கரெக்ஷன் ஒன்று இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன்னா நல்லா வரணுங்கிற பயம்தான். அவர் ஃபோக்கஸ்லையும் அப்படி தான் பண்ணுவார், கலர் கரெக்ஷன்லேயும் அப்படி தான் பண்ணுவார். இதில் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ என்னை பற்றி நல்லா சொன்னதுக்காக அவங்கள பற்றி நான் நல்லா சொல்கிறது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்கள், நாங்கள் பேசுனதில் எவ்வளோ நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது June 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்கன்னு எனக்கு ஒரு நோட் வந்தது. எஸ் சார். இதை தவிர பாக்கி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னாங்க. June 5th ரிலீஸ் படம். எஸ் இல்லைங்களா? எஸ் சார். ஆமாம், இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக். அண்ட் கம்மிங் டு அபிராமி மேம், நீங்கள் வந்துட்டு அன்னலக்ஷ்மியாக வாழ்ந்துட்டீங்க, கமல் சாரோட டைரக்ஷனில் நடிச்சிட்டீங்க, இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கீங்க மணி சார் டைரக்ஷனில். இந்த படத்தில் எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறது. see there you have to have the audacity to dream a certain dream. அந்த ட்ரீம் எல்லாம் காணறதுக்குள்ள audacity கூட எனக்கு இல்லை. so these are even beyond my most audacious dreams that this will happen. But I will say that
as my two directors, Kamal sir as my director. He'll always be my guru, my director. And Mani sir as my most recent and most cherished director. They have a lot of similarities. ஏன்னா அவங்க வந்து ஒரு சீனை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இல்லை ஒரு ஷார்ட் நம்ம கையிலேருந்து வாங்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே கிளியராக சொல்லி தந்துடுவாங்க. அண்ட் ஒரு டேக்குக்கு அப்புறம் இன்னொரு டேக் போகுதுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுமே ரொம்ப கிளியராக கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்கக்கிட்ட போய் சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாணியில் பேசி அவங்கக்கிட்டேருந்து அந்த எக்ஸ்ட்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தட் ஐ டோன்ட் நோ ஹவு தே டூ தட். அண்ட் ஐ வாஸ் ஆஸ்கிங் மணி சார் வந்து அஞ்சலிங்கிற படத்தில் ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி இவ்வளோ அழகாக நடிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் தட் இஸ் இம்பாசிபிள். மை டாட்டர் இஸ் 3. நான் இங்கே உட்காருன்னு சொன்னால் அங்கே ஓடுவா. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு டிரெக்ட் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் ஆகட்டும் இல்லை சீசன்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும் ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும் எல்லாருக்கிட்டேருந்தும் எப்படி வேலை வாங்குறதுன்னு இவங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் வென்ட் தேர் ஆஸ் அ பிளாங்க் ஸ்லேட். எவ்வளோக்கு எவ்வளோ ராவாக போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராவாக. ஏன்னா படித்ததெல்லாம் மறந்துருச்சு. இவங்க எல்லாம் வரிசையாக சொன்ன மாதிரி பயத்தினால படித்தது நம்மளுக்கு தெரியும் நினச்சது எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அங்கே போய் எவ்வளோ ராவாக போக முடியுமோ அந்த அந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணை அவங்க செதுக்கிக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். என்ன பண்ணும் சார் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் மீ இன் த ஹோல் செட். லவ்லி லவ்லி சூப்பர். ஸோ எல்லாருமே அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் ஹேஷா. கமல் சார், இது உங்களுக்கு அண்ட் மற்றவங்களுக்கும் நான் கேட்குறேன். ஹேஷா கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தட் ஒன் தக் மூமெண்ட் இன் யுவர் கரியர் சார்? ஏன்னா நீங்கள் வந்தாலே எங்களுக்குலாம் தக்கு தான், ஆனால் உங்களுடைய தக் மூமெண்ட் என்ன உங்களோட கரியரில்? தெரியல, இட்ஸ் yet to come. I think I'll wait for it. Oh my God. மணி சார், அதே கேள்வி தான் உங்களுக்கும். வாட் இஸ் தட் ஒன் தக் மூமெண்ட்? சேம். ஏஆர் ரஹ்மான் சார், சார் நல்ல ஒரு தக் ரிப்ளை கொடுங்க சார். இவங்க கூட சேர்ந்தது. சார் சிம்பு சார், நீங்களாவது சொல்லுங்க சார், ஒன் தக் மூமெண்ட் இன் யோர் கரியர் சார். இவர் இப்படி சொன்னா நாங்களாம் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ப்ளீஸ். ஓ, சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். ஓ வாவ், சிட்டிங் நெக்ஸ்ட் டு கமல் சார். இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோட அது ஒரு தக் மூமெண்ட்டாக இருக்குன்றீங்க. சூப்பர் சூப்பர், நைஸ். ஆல்ரைட் சார். ஸோ மணி சார் கூட ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வாஸ் இட் அ குவிக் எஸ் ஆர் டிட் யூ டேக் டைம்? இதை யார் கேட்டிருக்காங்கன்னா கேரளா பிரஸ் அண்ட் பாரதி டூபே கேட்டிருக்காங்க. The yes part was said 45 years back. Both of us had to agree on the same yes. அவ்வளோதான் டைம் ஆச்சு தவிர I think it didn't take much time at all. What took time was to arrive on the story. That took about an year. Okay. And we to arrive on. I'm not talking about writing or the time it took. To arrive on, we thought of so many genres, and then we arrived on something. That's a time gap. Otherwise, yes, took about. Anytime it's a quick yes. Yeah. Illa sir? After the question was asked, the answer was yes. ஓகே சூப்பர் சார். ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் தமிழ்லேயே பதில் சொல்லிடலாம் சார். பாரதி டூபே கேட்டிருக்காங்க, தக் லைஃப் வரதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா சேர்ந்து பண்ணுறதுக்கு? நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு படம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இதே மாதிரி நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அவர் சொல்லுவார், அப்புறம் தனித்தனியாக எடுத்துருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு 30 வருஷமா. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a good idea both of us agreed on has come to fruition. And this is the stage. And that's why I'm so happy. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து ஆன் செட்டில் நாயகன் மணிரத்னம் அவர்களுக்கும் தக் லைஃப் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க சார்? அதான் எனக்கு கொஞ்சம் வெள்ளையாக டை பண்ணிட்டார் தலையெல்லாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் நட்பு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வாங்க போங்க தான் நாங்கள். கான்வர்சேஷன்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. And never been silly gossip. Okay. Has never been. அப்படி ஏதாவது தெரியாமல் நான் எங்களில் ஒருத்தர் யாராவது குரூப்பில் இருப்போம் நாங்கள், யாராவது அந்த பக்கம் இழுத்துட்டா கூட அதை வேற பக்கம் திருப்பிடுவார். இல்லை பேசாமல் இருப்பார், என்ன ரொம்ப நேரம் பேசாமல் இருக்காங்க, சப்ஜெக்டை மாற்றுக்கன்னு மாற்றிடுவோம் நாங்கள். இதெல்லாம் எல்டான்ஸ் ரோட்டில் வாசலில் ஸ்கூட்டரில்
சாஞ்சிக்கிட்டோ பார்க் பண்ண ஸ்கூட்டரில் சாஞ்சிக்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ இருப்போம். சாப்பிட்ற நேரமாச்சு கொஞ்சம் அவங்களெலாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிற வரலும் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஜாஸ்தி வித்தியாசம் தெரியல. இங்கே நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்களை சுற்றி. அப்போ நாங்கள் பேசுனது வெறும் கதையாக இருந்தது. இப்போ அது களமாக மாறி. வாவ், சூப்பர். அதை பார்க்கறதுக்கு நாங்களாம் வெயிட்டிங். ஸோ கம்மிங் டு மணிரத்னம் சார். சார், இவ்வளோ வருஷம் கழிச்சு சார் நீங்கள் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. எதனால இவ்வளோ வருஷம் டைம் எடுத்தது உங்களுக்கு? ஹவு டஸ் இட் ஃபீல் அண்ட் தென் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் தட்? இவ்வளோ வருஷம் அவங்க கூப்பிடல என்ன. கமல் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு? கூப்பிட்டு உட்காந்து ஒரு சப்ஜெக்டை விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசி ஆத்தாடி இந்த படம் எடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி கோச்சிக்காதீங்கன்னு கையெல்லாம் மசாஜ் பண்ணி அவர் அனுப்பிச்சு வச்சுட்டோம். அந்த படத்து பேர் பொன்னியின் செல்வன். அதனால தான் அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. ஸோ இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ஹவு டஸ் இட் ஃபீல் சார்? எக்ஸாக்ட்லி தி சேம். நாயகன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ, இட்ஸ் சச் அ ரிலீஃப் டு ஹேவ் சம்படி ஹூ கேன் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் டு ஹேவ் அ டேலண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. அண்ட் வாட் சர்ப்ரைசஸ் மீ வாஸ், அவர் வந்து the enthusiasm has not changed at all. The passion for it and the search has not changed. It's still there. And not willing to settle for the easier option. இன்னும் அது தாண்டி வேறு புதுசாக பண்ணணுங்கிறது வந்து அந்த that desire, that there for a lot of technicians. Rahman is like that. So it's such a pleasure to have them. Then they'll pull you up also. Exactly. Super, sir. Nothing wrong with that. Nothing wrong with that. But collaboration is a very important thing. And collaboration is not arguing the hell out of the story. It's observing why you like the story and try to embellish it if possible. That is the most positive way to work on a script. And that is how it is. எத்தனையோ கதை பேசணும். என்னோட பழைய ஸ்கிரிப்ட் ஒன்று அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். எடுத்துங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தானே தவிர he went his route. I only offered criticisms as a fan of movies. மணிரத்னமுக்கோ கமலஹாசனுக்கோ ஃபேனாக நான் சொல்லலை. ஏன்னா அதுவும் தான் அந்த கொலாபரேஷன் இருக்கு தெரியுமா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொலாபரேஷன். அதுக்கப்புறம் என்னது இல்லை, என் பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். குழந்தை எப்படி வருதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் சைல்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைல்ட் ஐ ஹவ் சீன் இட். சூப்பர் சார். Maniratnam sir and A.R. Rahman sir, please join us along with the team. எல்லாருமே சிலம்பரசன் சார், ட்ரிஷா மேம், அபிராமி மேம், அசோக் செல்வன், ஜோஜு ஜான் அவர்கள்